இன்றைக்கி காப்பி ரைட்டிங் சீக்ரெட்ஸ் புக் படித்தேன். அதில் வந்து ஃபீச்சருக்கும் பெனிஃபிட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சேல்ஸ் லெட்டர் எழுதும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டோட ஃபீச்சரை மட்டும் லிஸ்ட் பண்ணக்கூடாது, அதோட பெனிஃபிட்டை சொன்னால் தான் அது வந்து எந்த விதத்தில் ஆடியன்ஸ்க்கு யூஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பைக் வந்து 250cc சொல்கிறது வந்து ஒரு ஃபீச்சரு. அதோட பெனிஃபிட் என்ன? இப்போ 250cc இன்ஜின் இருந்துச்சுன்னா அந்த பைக் வந்து 1 to 60 km ஸ்பீடு வந்து ஒரு நிமிஷத்தில் போயிடும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெனிஃபிட். இப்போ இந்த பெனிஃபிட்னால ஆடியன்ஸ் வந்து அந்த பைக்கை வாங்குறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ட்ரேடிங் ஜேர்னி வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் ட்ரேடும் பண்ணிட்டேன், நிறையா லாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து டோட்டலாக $41 லாஸு. சில ட்ரேடு வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடு வந்து லூசிங் ட்ரேட் தான். இந்த பேஸை பாஸ் பண்ணுறதுக்கு $100 ட்ரா டவுன் இருக்குது, அப்புறம் $500 ப்ராஃபிட் எடுக்கணும். என்னோடய ட்ரேடிங் ஜேர்னியை தெரிஞ்சிக்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச புக் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை படிக்கிறேன்.